நடிகர் ரோபோசங்கர் அவர்களுடைய உயிரிழப்புக்கு காரணம் இதுதானா? உடல்ல மண்ணெண்ணெய் இந்த மாதிரி கண்கலங்கி பேசின நடிகர் இளவரசு அவர்கள் சது குறித்து பார்க்கலாம். நடிகர் ரோபோசங்கர் அவர்கள் தன்னுடைய 46வது வயதில் இப்போ உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய மறைவு தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் சொல்லி பலருமே இப்போ அவரை இழந்து தவிச்சிட்டு வராங்க. ரோபோசங்கர் அவர்களுடைய மறைவுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டு வர நிலையில் நடிகர் இளவரசு அவர்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. ரோபோசங்கர் தன்னுடைய ஆரம்ப காலங்களில் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ வேடம் இடுறதுக்காக உடல் ஃபுல்லாக சில்வர் பெயிண்ட் அடிக்கிற வழக்கத்தை கொண்டிருந்தாராம். இந்த பெயிண்ட்டை நீக்கிறதுக்காக மண்ணெண்ணையை வச்சு அதை துடைப்பாங்களாம். தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சதுனால அவரோட தோலோட வலு குறைந்து அதுவே மஞ்சள் காமாலை வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியாகவும், இதுவே அவருடைய திடீர் மரணத்துக்கு கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் நடிகர் இளவரசு அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு ஷோ மூலியமாக மக்கள் மத்தியில் பிரபலமான ரோபோசங்கர் தன்னுடைய அசாத்தியமான பஞ்ச் கவுண்டர்கள்னால நகைச்சுவை பண்ணி ரசிகர்களை வயிறு கொழுங்க சிரிக்க வச்சாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சிரிக்க வச்சதை விடவும் கண்ணீரும் சோகமும் தான் அதிகமாகவே கலந்திருந்தது. போன வருஷம் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து காணப்பட்டார். அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தப்போ நான் மறுபடியும் உயிர் பிழைச்சி வந்ததுக்கு என் மனைவி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியாக ரீசெண்டாக பேசினார். அண்ட் சமீபத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான டூப் குக்கு அப்படிங்கிற ஷோவில் பார்த்தீங்கன்னா முதல் சுற்றிலேயே எலிமினேட் ஆகிட்டார். அப்போது நான் எந்த எலிமினேஷனுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. பல எலிமினேஷன்களை பார்த்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி தைரியமாக பேசினேன். அவருடைய வீடியோ இன்றைக்கி அவர் இல்லாத நிலையில் ரசிகர்களை இன்னமும் கண்கலங்க வச்சுருக்குது. ரோபோசங்கர் அவர்களுடைய மரணம் பல பிரபலங்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. நடிகர் தனுஷ், விஜய் ஆண்டனி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருமே நேரில் போய் அஞ்சலி செலுத்தினாங்க. ரோபோசங்கர் அவர்களினுடைய நெருங்கிய நண்பரும் சக கலைஞருமான சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்துட்டு கலங்கி நின்று காட்சி பார்க்குற எல்லாரையுமே கண்கலங்க வச்சுது. ரோபோசங்கர் அவர்களுடைய மனைவி பிரியங்கா சிவகார்த்திகேயனை பார்த்ததும் கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க. இந்த நிகழ்ச்சியான தருணம் ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு ஆழமான நட்பை வெளிப்படுத்தியிருந்தது. ரோபோசங்கர் அவருடைய உடல் பார்த்திங்கன்னா சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கிற மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சிரிப்பு மட்டுமே கொடுத்த ஒரு கலைஞனுடைய மரணம் அவருடைய ரசிகர்கள் நண்பர்கள் மத்தியில் இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். நடிகர் ரோபோசங்கர் அவர்களுடைய ஆன்மா இளைப்பாற நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்.